முழுமையாக டீட்டெயிலில் கேசவன் அவர்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு பெண்ணாக முறையில் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இன்னைக்கு மசூதை பற்றி பேசும்போது இது நிகாரிக்கப்பட்டது. உங்களுக்கு இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ், திமுக, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி. இந்த மாதிரி நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பெண்களுக்கு எதிரான செயல் அவங்க பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல கைத்தட்டி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஏதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி. இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்க, தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய முதுகுல குத்துல நான் சொல்லுவேன், நேரடியாகவே நெஞ்சில குத்திருக்காங்க. அப்படி நெஞ்சில குத்திட்டு பெண்கள் முன்னேறணும், எங்க எல்லாரும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க பாடுபடுவோம்னு சொல்லக்கூடியவங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய தந்தை ஸ்தானத்துல, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்க சொல்லக்கூடியவர், ஒவ்வொரு பெண்ணுடைய நெஞ்சில குத்தி அவங்க காலில் அடிச்சு, நீ முன்னேறக்கூடாது, நீ வீட்டில மட்டும்தான் உட்காரணும், முடங்கி ஒரு இடத்துல கிடைக்கணும்னு சொல்லி ஒரு செயல் இன்னைக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த கூட்டணி பார்க்கும்போது இந்தியாவிலேயே நம்ம தேசத்திலேயே நடந்த எல்லா வகையான ஊழலுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல உலகத்திலேயே நம்ம தேசம் பார்க்கும்போது, நம்ம பாரத தேசத்தை நோக்கி பார்க்கும்போது ஊழலுக்கு பேர் போன ஒரு தேசம் எது, ஒரு நாடு எது அப்படின்னு நான் சொல்லும்போது வெறும் இந்தியா மட்டும்தான் இருந்தது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியிலிருந்து, பாஜக சென்ட்ரலுக்கு வந்ததுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் காங்கிரஸ்க்கு மட்டும் கண்ணுக்கு தெரியல. பெண்கள் ஒவ்வொரு வகையிலையும் பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு அது காமிச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை பெண்கள் இந்த தேர்தலும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, எத்தனை பெண்கள் நீங்க முன் வச்சிருக்கீங்க இந்த தேர்தலில், காங்கிரஸ் இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும். இதே காங்கிரஸ்ல இருந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க தானே பல பேட்டிகள் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பெண்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண்கள் எவ்வளவு அநியாயம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்து நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் உலகத்திலே எல்லா பெண்களுக்கு சமமா முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த வாய்ப்பை தடுத்தி பெண்களுக்கு மறுபடியும் ஒரு பல 20 வருஷமா பின்னாடி தள்ளி இந்த ஆணாதிக்கம் மட்டும்தான் இருக்கணும்னா சொல்லி இவங்க தனக்குத்தான ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தி நம்ம சாதிச்சிருக்கோம் நான் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் திசை திருப்புறதுக்காக டீலிமிட்டேஷன் இதுலயே கலந்து பேசிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்க அத்தனை பேருக்கு தெரியும். டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா. ஆனா அது கூட மக்கள் திசை திருப்புறதுக்காக இவங்க பெண்களுக்கான அது 33% ரிசர்வேஷன் பில் நிகாரிச்சு பெண்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த துரோகத்தை தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவிலே வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்கள் மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாய்மார்கள் ஸ்தானத்துல மட்டுமில்ல, நம்ம நாளைக்கு 2047 ஒரு விக்சித் பாரத், ஒரு மிக தூரத்தோடைய நோக்கம் இருக்கணும், ஒரு பார்வை இருக்கணும். அது இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு எனக்கு லாபம் என்ன இருக்கும், அந்த லாபத்தை மட்டும்தான் இவங்க செயல்படுறாங்க. இந்த தேர்தலில் நான் மக்களை திசை திருக்கணும், இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கணும், அதனால்தான் இந்த டிலிமிட்டேஷன் மேல பழி சுமந்துட்டு நான் பெண்களுக்கான அந்த 33% இதோடு நான் தள்ளுபடி பண்றேன். ஆனா இது நான் வேற விதமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பேன்னா எனக்கு வாக்களிப்பாங்க நம்ம மக்கள். ஆனா தமிழ்நாட்டிலையும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, மற்ற இடத்துல நடக்கிற எல்லா எலெக்ஷன்லையும் பெண்கள் முட்டாள் கிடையாது. பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க. பெண்கள் முன்னேறுதான் ஒரு நாடு முன்னேறும், பிரதமர் அடிக்கடி சொல்வாரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பல வகையில காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது எமர்ஜென்சி காலத்திலிருந்து எப்படி பெண்கள் மேல ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மைனாரிட்டி பெண்கள், இவங்க மைனாரிட்டி பெண்களுக்கு நாங்க நிக்கிறோம், மைனாரிட்டிஸ்க்காக ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதே காங்கிரஸ்ல இருக்க ராஜீவ் காந்தி அவர்கள் ஷாபானோ கேஸ்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவருக்கு இருந்தது.
பெண்களுக்கு விடுதலைக்கு வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் தலாக் அப்போவே அபாலிஷ் பண்ணியிருந்தா 1984 இன்னி வரைக்கும் இத்தனை வருடத்துல எவ்வளோ பெண்கள் வந்து ஒரு ஒரு முன்னேறி இருப்பாங்க. ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லாம எழுந்திருக்கும். ஆனா அப்பவே ராஜீவ் காந்தி அவர்கள் எனக்கு எங்கே மத்தவங்க வாக்களிக்க மாட்டாங்க நான் பயந்துட்டு சில பேருடைய பேச்சு கேட்டுட்டு அன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வீணாக்குனாங்க. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பெண்களுக்கு மைனாரிட்டி பெண்களுக்கு எந்த ஒரு விடுதலை கிடைக்கல. அதுக்கும் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டிருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சமமா இருக்கிறது எல்லா பெண்களுக்கு ரூல் சமமா இருக்கணும். இந்த மைனாரிட்டி பெண்கள் இருந்தாலும் அந்த தாய்மார்கள் ஏன் கஷ்டப்படணும் அந்த ட்ரிபிள் தலாக் சொல்லிட்டு அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு நல்ல திட்டம் இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சிருக்காங்க. அதுக்கு வரலாறே சொல்லுது. இதே ஆர்டிகல் 370 வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. இதே ஷாபானோ கேஸ் ட்ரிபிள் தலாக் அவங்க எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. இதே வந்து மக்களுக்காக வந்து தொகை வந்து ஒரு டீலிமிட்டேஷன் இருக்கும்போது எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில இருந்தீங்க, அப்போ ஏன் இந்த மசோதா நீங்க பாஸ் பண்ணல? இதே டிஎம்கேவோட நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல, இதே டிஎம்கே UPA 1 UPA 2 நீங்க இருந்தீங்கல்ல, இதே திமுக காரங்க உங்க கூட்டணியில நீங்க ஊழல் பண்ணும்போது உங்க கூடவே கை கொத்தி உங்க கூடவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு மட்டும் வரும்போது ஏன் நீங்க வந்து பெண்கள் நெஞ்சில குத்துறீங்க? முதுகுலை குத்தும் போது நமக்கு தெரியாதவங்க முதுகுலை குத்துவாங்க. ஆனா நான் தான் மக்களுக்காக இருக்கேன் நான் சொல்லிட்டு முன்னாடி நெஞ்சில வந்து குத்தி இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தமிழகத்துல இல்ல இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க எந்த தாய்மார்கள் எந்த பெண்களும் மறக்க மாட்டாங்க. விக்சித் பாரத் சொல்லும் போது பெண்கள் முன்னேறினாதான் அந்த விக்சித் பாரத் நோக்கி நம்மளால போக முடியும். ஏன் இவங்க ஒரு நாளாவது 5 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்க போகுது, இந்த மாநிலம் எப்படி இருக்க போகுது, இந்த தொகுதி எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தாங்களா? இந்த தேர்தல்ல அந்த அடுத்த 5 வருஷத்துல என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி மக்களை ஏமாற்ற முடியும், அது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் இவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் மேலே பழி சுமந்துட்டு தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி பெண்கள் நெஞ்சில குத்துனதுனால இந்த இந்த தேர்தல் அவங்க ஜெயிக்க போறது இல்லை. ஒரு பெண்ணுங்கிறது முறையில 2 பெண் குழந்தைக்கு தாயாக இருக்கிறது முறையில இது வந்து என் குழந்தைங்களுக்கு எனக்கு எனக்கு சமமா இருக்கிறது எல்லாம் என்னோட சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம். திமுக, காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால் இருக்கிற TMC, சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாரும் கலந்து செஞ்சிருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு நியாயம், மற்றது உலகத்திலே இருக்கிறது நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க மற்ற பெண்களுக்கு வேற நியாயம். இது எந்த வகையிலும் சரியானது எனக்கு தெரியல. இதுக்கு சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க இன்னும் பதில் சொல்லல. இதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு கட்சியில இருக்குது ஒரு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, உண்மையில ஒரு பெண்ணுங்கிறது முறையில உண்மையில இது சரியாக இருக்கா? ஒரு செகண்ட் அரசியல் தள்ளி வைங்க. ஒரு பெண்ணுங்கிறது முறையில நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நடந்தது பார்லிமெண்ட்ல நீங்க இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நீங்க செஞ்சது தவறா சரியா? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. Politics aside, but as a woman, touch your heart and say that what the decision taken in the parliament was the right one. Your conscience will tell you what the biggest liar you are. இது மிகப்பெரிய பெரிய துரோகம் நிச்சயமாக நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்கு நடந்திருக்கு. பிரதமர் அவர்கள் எப்படி எல்லா பெண்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரோ, இந்த முறையும் நான் வந்து நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண் கிட்ட ஒரு பெண்ணாக ஒரு தாயாக எல்லா சகோதரிகள் கிட்ட எல்லா என்னுடைய குழந்தை மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த துரோகத்துக்காக கைகுப்பி அவங்க கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதோட நாங்க விட்டுட மாட்டோம். 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இது பெண்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த விடுதலை நான் சொல்லுவேன், இந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இது அவங்களுடைய நியாயமான அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இது வாங்குற வரைக்கும் நாங்க வந்து போராடிட்டு தான் இருப்போம், வாங்கிய தீர்வோம், அது மட்டும் உறுதி செய்யும். அதுதான் அவர் வெடி வச்சு கொண்டாடுவாரு. அதான் சொல்றேன், நெஞ்சில குத்திருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற பெண்களுக்கு வேற நியாயமா? அப்போ எதுக்கு அவங்க தங்கச்சி மட்டும் ஏன் பார்லிமெண்ட்ல இருக்கணும்? எத்தனை பெண்கள் இங்க வந்து நிப்பாட்டி இருக்காரு அவர் இந்த தேர்தல்ல? எத்தனை சதவீதம் பெண் இருக்காங்க அவங்க கட்சியில இருந்து? இன்னைக்கு அசெம்பிளில பெண்கள் போனாதான் அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங், பாலிசி டிசிஷன் மேக்கிங் அவங்களால பண்ண முடியும். ஆனா பெண்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்கக்கூடாது. இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, பெண்கள் கிச்சன்ல மட்டும்தான் இருக்கிறோம், உனக்கு என்ன வேலை?
நீ கிச்சன்ல இரு, நீ அடுப்பு பார்த்துக்கோ, நீ இப்ப குழந்தை பெற்றுட்டு குழந்தை பார்த்துக்கோ, மீதி எல்லாம் டெசிஷன் நாங்க எடுப்போம். என்னங்க இந்த கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா பெண்கள் இந்த தேர்தல்ல ஒரு பாடம் புகட்ட போறாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கு ஒரு பாடம் புகட்ட போறாங்க. சமூக நீதி காவலர் தமிழக முதல்வர் சொல்லிக்கிறாரு, அந்த மாதிரி அவரோட செயல்பாட்டுல இருக்கா சமூக நீதி காவலர்? அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல அவர்கிட்ட தெரிஞ்சுக்குங்க. சமூக நீதி அப்படி என்னன்னா அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியுதா? யாரோ எழுதி கொடுத்தா நான் படிக்கிறது கிடையாது, அதுக்கு அர்த்தம் புரியுதா? சமூக நீதி பத்தி கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், வேங்கை வயல் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதனுடைய சம்பந்தம் இல்லாம டாபிக் இருந்தாலும் நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இதை பத்தி பேசலாம். வேங்கை வயல்ல முதல்வரும் துணை முதல்வரும் போனது கிடையாது. இப்ப இடஒதுக்கீடு பட் எதான் சொல்றேன், அது சமூக நீதி சொல்லும் போது இதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன முதலமைச்சர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லட்டும். சமூக நீதி பெண்ணுக்கு நீதினா ஒரு தலித் பெண்ணையே துணை முதல்வராக்கல. ஆர்டிகல் 81, 82 அதான் நான் கேட்கிறேன்னு. ரொம்ப படிச்சவங்க கூட தானே வச்சிருக்காரு, படிச்சவங்க கூட தானே முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்க ஆட்சியில வந்து வெஸ்ட் பெங்கால்ல பெண்களுடைய கதி என்ன இருக்கு? தினமும் நீங்க பிரஸ்காரங்க நீங்க தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பேசிக் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்காங்க, அம்பேத்கர் ஃபாலோவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் தான் லா எழுதிருக்காங்க, படிச்சிருக்காங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க பில் பாஸ் பண்ண முடியுமா? 33% டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும்? இட ஒதுக்கீடு எப்படி பண்ண முடியும்?